அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிரினங்களுடைய ஆயுளையும் உயிர் சீவ மூச்சு சுவாசம்தான் தீர்மானிக்கிறது என்பது பற்றி பார்ப்போம். நமது தமிழ் சித்தர்கள் சமூக முன்னேற்றத்திற்காகவும் மனித வாழ்வியல் நலனுக்காகவும் எண்ணற்ற நெறிகளை வகுத்து தந்துள்ளார்கள். அவற்றில் ஒன்றுதான் குண்டலினி ஓகம். இந்த ஓகக்கலையின் ஒரு அங்கம்தான் சீவ மூச்சு பயிற்சி. இதனை உயிர் மூச்சு பயிற்சி என்றும் சொல்லலாம். ஒரு மனிதன் சீவ மூச்சை முழுமையாக உணர்ந்து அதை அடக்கியாளக்கூடிய நிலையில் இருந்தால் உலகில் அந்த மனிதனால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்ற நிலை வரும். எல்லாவித ஆற்றல்களையும் எல்லாவித மனங்களையும் அந்த மனிதனால் அடக்கியாள முடியும் என்ற நிலையும் வரும். சீவ மூச்சிறைத்தலை அல்லது மூச்சு வாங்குதலை கட்டுப்படுத்தி முறையாக கால அளவோடு மூச்சு வாங்குவதையே சீவ மூச்சு பயிற்சி என்கிறோம். சித்தர்களின் இந்த மூச்சு பயிற்சியை அறிவியல் முறையிலும் ஆராய்ந்து குறைவாகவும் மெதுவாகவும் சீவ மூச்சு விடும் சீவன்களுக்கு ஆயுள் அதிகம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறது என்பதை அடிப்படையாக வைத்து அவைகளின் ஆயுட்காலம் எவ்வளவு என்பது பற்றிய விவரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆமைகள் ஒரு நிமிட நேரத்தில் அதிகமாக 5 முறை மட்டுமே சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 150 ஆண்டுகளாக உள்ளதாகவும், பாம்புகள் ஒரு நிமிட நேரத்தில் அதிகமாக 8 முறை மட்டுமே சுவாசிப்பதால் அவற்றின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகளாகவும், யானைகளும் மனிதர்களும் ஒரு நிமிட நேரத்தில் அதிகமாக 13 முறை மட்டுமே சுவாசிப்பதால் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஆயுட்காலம் 100 ஆண்டுகளாக உள்ளதாகவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. குதிரை ஒரு நிமிட நேரத்தில் அதிகபட்சம் 19 முறை மட்டுமே சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாகவும், பூனை ஒரு நிமிட நேரத்திற்கு 25 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 13 ஆண்டுகளாகவும், நாய் ஒரு நிமிடத்திற்கு 29 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 14 ஆண்டுகளாகவும், குரங்கு 32 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 21 ஆண்டுகளாகவும், ஆடு 34 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 13 ஆண்டுகளாகவும், முயல் 39 முறை சுவாசிப்பதால் அதன் ஆயுட்காலம் 8 ஆண்டுகளாகவும் கணக்கிடப்படுகிறது. சீவ மூச்சு என்பது ஓர் உயிர் சக்தி. இதனை அடக்கி ஆள்வதைத்தான் சீவ மூச்சு பயிற்சி என்கிறோம். சீவ மூச்சு பயிற்சியானது நாம் உண்ணும் உணவை செரிக்கச் செய்து திசுக்களாக்கி இரத்தமாக்கி மூளைக்கும் இதயத்திற்கும் அனுப்புகிறது. சீவ மூச்சை சமஸ்கிருத சொல்லில் பிராணன் என்கிறோம். இந்த பிராணன் ஆக்சிஜன் எனப்படும் பிராண வாயுவை மூக்கின் வழியாக உள்வாங்கி
நுரையீரலுக்கு அனுப்பி வைத்து அசுத்த இரத்தத்தை சுத்தம் செய்து இரத்தத்திற்கு புத்துயிர் அளித்து சீவ இயக்கத்திற்கு துணை புரிகிறது. இந்த சீவ மூச்சு எனும் உயிர் சக்தியை நமது தமிழ் சித்தர்கள் எங்கும் நிறைந்தவன், எங்கும் உள்ளவன் என்று கூறுகிறார்கள். இதனால்தான் காற்று பரவுகிறது, கோள்கள் சுழலுகின்றது, அண்ட சராசரங்கள் ஒரு லயத்திற்கு வசப்பட்டு இருக்கின்றன, நிலை பெற்று இருக்கின்றன, தென்படவும் செய்கின்றன. சூரியன் எரிவதும் சந்திரன் குளிர்நிலவை பொழிவதும் இதனால்தான். பூமியில் ஓங்கி நிற்கின்ற சீவநிலை இதனால்தான் நிகழ்கிறது. மின்னாற்றல் பிறப்பதும் யந்திரங்கள் இயங்குவதும் இதனால்தான். முக்குணங்களையும் உட்கடந்து பிரித்து அவற்றை கடந்து நின்று ஆட்சி செய்வதும் இதுதான். நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சீவ மூச்சு எனும் உயிர் மூச்சானது நம் நுரையீரலுக்கு செல்வதும் நுரையீரலில் இருந்து வெளிவருவதும் ஆகிய செயல்கள் நடைபெறுகின்றன. இதற்கு ஒரு கால அளவு உண்டு. பொதுவாக எந்த ஒரு செயலுக்கும் ஒரு கால அளவு உண்டு எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.